புதுச்சேரி கனகன்ஏரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கனகன்ஏரி சாலை அருகே இளைஞர்கள் சிலர் அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது மர்ம நபர்கள் 2 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடமிருந்து 135 கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் சாரம் பகுதியை சேர்ந்த நவீன் என்கிற துப்பாக்கி மற்றும் பூமியான்பேட்டை பகுதியை சேர்ந்த ரேவந்த்குமார் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து போலீசார் 2 பேர் மீதும் வழக்கு பதிந்து கைது செய்து சிறையில் அடைத்தனர். வானூர் அருகே கல்குவாரியில் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் ஆண் சடலம் கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த திருவக்கரை பகுதியில் உள்ள கைவிடப்பட்ட கல்குவாரியில் சுமார் 30 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கை கால்கள் வெட்டப்பட்ட நிலையில் குவாரியில் மிதப்பதாக வானூர் போலீசாருக்கு பொதுமக்கள் தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் வானூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்புத்துறை போலீசார் உதவியுடன் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் அந்த நபரை வேறு எங்காவது கொலை செய்யப்பட்டு இங்கு வந்து வீசி சென்றனரா அல்லது இங்கேயே வெட்டி தலை கால்கள் கைகளை வேறு இடத்தில் வீசி சென்றுள்ளனரா என்று தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த பெண்ணை கொலை செய்து இந்த பகுதியில் வீசி சென்றது குறிப்பிடத்தக்கது. அதிக வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்து கோடிக்கணக்கில் மோசடியில் ஈடுபட்ட குடிசை மாற்று வாரிய ஒப்பந்த ஊழியரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வில்லியனூரை அடுத்த ஓதியம்பட்டு பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவர் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிகிறார். இவரது உறவினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சாலை பணமலைப்பேட்டை கிராமத்தை சேர்ந்தவர் கோபி. இவர் பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்து ஓதியம்பட்டு பகுதியில் பலரிடம் ரூபாய் 1 லட்சம் டெபாசிட் செய்தால் மாதம் 8000 வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதனை நம்பி பலர் லட்சக்கணக்கில் ஜெயக்குமாரிடம் பணம் கொடுத்தனர். கொடுத்தவர்களுக்கு சில மாதங்கள் வரை வட்டி பணம் வந்தது. பின் வட்டி தரவில்லை. இதனால் ஓதியம்பட்டு சீனிவாச கார்டனை சேர்ந்த உலகநாதன் மனைவி தீபா என்பவர் 51 லட்சம் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்ததால் வில்லியனூர் போலீசில் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வழக்கு பதிந்து ஜெயக்குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது பங்கு சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்த கோபியை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர். திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் 1 லட்சம் மதிப்பிலான இரும்பு பொருட்களை திருடிய 5 பேரை கைது செய்த போலீசார் திருடுபோன இரும்பு பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கூட்டுறவு துறைக்கு சொந்தமான திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை கடந்த 6 ஆண்டு காலமாக உற்பத்தி இல்லாமல் மூடி கிடக்கின்றது. இந்த தொழிற்சாலையின் உள்ளே கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. இந்த நூற்பாலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 2 மணி அளவில் தொழிற்சாலையின் பின்பக்கமாக கதவுகள் உடைக்கப்படும் சத்தம் கேட்டு அங்கு பணியில் இருந்த காவலாளிகள் ஓடி சென்று பார்த்தனர். அப்போது அங்கு இரும்பு தகடுகள் திருடு போயிருந்தது. அவற்றின் மதிப்பு ரூபாய் 1 லட்சம் ஆகும். அதனைத் தொடர்ந்து நூற்பாலையின் உற்பத்தி பிரிவு அதிகாரி பன்னீர்செல்வம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு, உதவி சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு திருவண்டார்கோவில் பஸ் நிறுத்தம் அருகில் 2 பேர் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்றுள்ளனர். அப்பொழுது ரோந்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு மற்றும் குற்றவியல் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் வைத்திருந்த இரும்பு பொருட்களை கைப்பற்றி விசாரணை நடத்தியதில் கூட்டுறவு நூற்பாலையில் மேலும் 3 பேருடன் சேர்ந்து இரும்பு பொருட்களை திருடியதாக ஒப்புக்கொண்டனர். பிரகாஷ், உத்ரா, தமிழ்மாறன், சூர்யா, மணிகண்டன் ஆகிய 5 குற்றவாளிகளையும் கையும் களவுமாக பிடித்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இதேபோல் கடந்த ஆண்டு இந்த நூற்பாலையில் 12க்கும் மேற்பட்ட மோட்டார்கள் காணாமல் போனது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 60 வயது முதியவருக்கு
20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2021ஆம் ஆண்டு உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பிரியதர்ஷினி நகரை சேர்ந்த 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக அதே பகுதியை சேர்ந்த கூலி தொழிலாளி அந்தோணி மீது ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதனை அடுத்து போலீசார் அந்தோணியை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்று இறுதி விசாரணைக்கு வந்த நிலையில் குற்றவாளி அந்தோணிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 11,000 அபராதமும் விதித்து நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ரூபாய் 4 லட்சம் இழப்பீடு வழங்க புதுவை அரசுக்கு உத்தரவிட்டார். இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவரை வீடு புகுந்து தாக்கிய வழக்கில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி மீது ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி பூமியான்பேட்டை மாரியம்மன் கோவில் தெருவில் சிவபெருமாள் தனது குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இவருக்கு சிவபிரகாஷ், சூரியமூர்த்தி என 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் நேற்று மாலை மர்ம நபர்கள் 10க்கும் மேற்பட்டோர் வீட்டில் புகுந்து அங்குள்ள பொருட்களை சேதப்படுத்தியதோடு வீட்டில் இருந்தவர்களை தாக்கியதாக சிவபெருமாள் கொடுத்த புகாரின் பேரில் ரெட்டியார்பாளையம் போலீசார் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிவபெருமாள் மூத்த மகன் சிவபிரகாஷ் புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவராக உள்ளார். அவருக்கு அப்பகுதியில் பிறந்தநாள் வாழ்த்து பேனர் வைத்துள்ளனர். அதனை முரளி என்பவர் கிழித்துள்ளார். இதுகுறித்து அவரது தாயார் கேட்டதற்கு தகாத வார்த்தையால் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுகுறித்து இருதரப்பையும் போலீசார் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டதில் பேனர் கிழித்ததற்கு முரளி மன்னிப்பு கேட்டதால் வழக்கு ஏதும் பதிவு செய்யப்படாமல் சமாதானமாக சென்றனர். தனது ஆதரவாளரை காவல் நிலையம் அழைத்து மன்னிப்பு கேட்க வைத்ததால் ஆத்திரம் அடைந்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி அருள் பாண்டி, அருள்குமார், சாரங்கபாணி, முரளி, சஞ்சய், ரவி, ஷர்வின், விஜயபாரதி, கணேஷ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோர் வீடு புகுந்து புதுச்சேரி மாநில மாணவர் காங்கிரஸ் துணைத் தலைவர் சிவபிரகாஷ் மற்றும் பொதுச் செயலாளர் சூரியமூர்த்தி, அவர்களது தந்தை சிவபெருமாள் மற்றும் தாயார் ஆகியோரை சரமாரியாக தாக்கி அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து கொலை மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழக புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி நிர்வாகி அருள் பாண்டி மற்றும் அருள்குமார் உள்ளிட்ட 9 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக உள்ள 9 பேரையும் தேடி வருகின்றனர். அரவிந்தர் ஆசிரம வாசியிடம் போலி ஆன்லைன் பங்கு சந்தை இணையதளம் மூலம் ரூபாய் 6 கோடி மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி வாழைக்குளம் அப்பாவு நகர் 2வது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் அஷித் குமார் மிஸ்ரா. அரவிந்தர் ஆசிரம புக் ஸ்டால் கணக்காளர். கடந்த 20 ஆண்டுகளாக ஆன்லைன் மூலம் பங்கு சந்தையில் பணம் முதலீடு செய்யும் தொழிலும் செய்து வந்தார். கடந்த அக்டோபர் மாதம் அடையாளம் தெரியாத நபர்களின் வாட்ஸ்அப் குழுவில் ஆஷித் குமார் மிஸ்ராவை சேர்த்தனர். குழுவில் இருந்த மர்ம நபர் ஆஷித் குமார் மிஸ்ராவை தொடர்பு கொண்டு இரட்டிப்பு லாபம் தரும் பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பயிற்சி அளித்ததுடன் சிறிய தொகையை முதலீடு செய்ய தூண்டினார். ஆஷித் குமார் மிஸ்ரா சிறிய தொகையை முதலீடு செய்ததும் உடனடியாக பணம் இரட்டிப்பாகி கொடுத்தனர். இதனை நம்பிய ஆஷித் குமார் மிஸ்ரா மர்ம நபர் கூறிய வங்கி கணக்குகளில் தொடர்ச்சியாக ரூபாய் 6 கோடி வரை முதலீடு செய்து ஏமாந்தார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஆஷித் குமார் மிஸ்ரா புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். போலீசார் பணம் ஏமாற்றிய சைபர் கிரைம் மோசடி கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். தன்னுடன் வாழாமல் பிரிந்து சென்ற மனைவியின் அந்தரங்க வீடியோ மற்றும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பரப்பிய 2வது கணவரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். வெள்ளியனூர் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் 3 நாட்களுக்கு முன் தனது அந்தரங்க போட்டோக்கள் மற்றும் வீடியோக்களை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மூலம் தனது உறவினர்களுக்கும் தமக்கும் அனுப்பி நான் சொல்லும் இடத்திற்கு தனிமையில் வர வேண்டும் என மிரட்டுவதாக சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். ஆபாச வீடியோக்களை வெளியிட்ட காஞ்சிபுரத்தை சேர்ந்த பாண்டியன் 30 என்பவரை கைது செய்த போலீசார் விசாரணை நடத்தினர்.
தொடர் விசாரணையில் பாண்டியன் அந்த பெண்ணின் இரண்டாவது கணவர். அவர் பல பெண்களுடன் தொடர்பில் இருந்ததால் அவர் பிரிந்துள்ளார். தன்னுடன் சேர்ந்து வாழ வேண்டும், இல்லாவிட்டால் அசிங்கப்படுத்துவேன் என ஆபாச வீடியோக்களை அந்த பெண்ணின் உறவினர்களுக்கு அனுப்பியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் பாண்டியனை கைது செய்து ஆபாச படங்கள் அனுப்ப பயன்படுத்திய மொபைல் போனை பறிமுதல் செய்து பாண்டியனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 3 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மார்க்கெட் சுமட்டி அருகே இளைஞர்கள் சிலர் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு நேற்று ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது இளைஞர்கள் போலீசாரை பார்த்தவுடன் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்பொழுது அவர்களிடம் ரூபாய் 50,000 மதிப்புள்ள 700 கிராம் கஞ்சா மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 3 பேரை கைது செய்து காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் எல்லையம்மன் நகரை சேர்ந்த தனுஷ் 20, சின்னையன்பேட்டையை சேர்ந்த கார்த்திக் ராஜா 19 மற்றும் செயின்ட் பால்பேட் பகுதியை சேர்ந்த கௌதம் 20 என்பது தெரியவந்தது. இதையடுத்து போலீசார் 3 பேர் மீது வழக்கு பதிந்து ரூபாய் 50,000 மதிப்புள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மூவரையும் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பேக், செல்போன் ஆகியவற்றை தொலைத்துவிட்டு தவித்த வெளிமாநில நபர் சைபர் கிரைம் போலீசார் தனக்கு உதவி புரிந்ததை நினைத்து மீண்டும் வருகை தந்து அவர்களுக்கு நிகழ்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கை சேர்ந்தவர் ரஞ்சித் சேத்ரி 32. இவர் கடந்த 7ஆம் தேதி உறவினரை தேடி புதுச்சேரி வந்துள்ளார். இதற்கிடையே அவர் எடுத்து வந்த பேக் மற்றும் செல்போன் திருடு போனது. பின்னர் கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்று ரஞ்சித் சேத்ரி தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறியுள்ளார். அவரது நிலையை புரிந்து கொண்ட அங்கு பணியில் இருந்த காவலர்கள் ஜெயக்குமார், கமலி ஆகியோர் ரஞ்சித் சேத்ரிக்கு உண்ண உணவு வாங்கி கொடுத்து சொந்த ஊர் திரும்ப தேவையான பண உதவியும் அளித்துள்ளனர். இதையடுத்து ரஞ்சித் சேத்ரி தனது சொந்த ஊர் திரும்பினார். இந்நிலையில் போலீசார் செய்த உதவியை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ரஞ்சித் சேத்ரி தனது உறவினர்கள் இருவருடன் இன்று புதுச்சேரிக்கு மீண்டும் வந்தார். சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற அவர் தான் கைப்பட இந்தியில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து தனக்கு போலீசார் உதவிக்காக கொடுத்து அனுப்பிய பணத்தையும் திரும்பிக் கொடுத்து உணர்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி மதகடிப்பட்டு கடைவீதி அருகே மோட்டார் சைக்கிளை திருடி சென்ற நபரை திருபுவனை போலீசார் கைது செய்தனர். சென்னையை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் கடந்த ஜூலை மாதம் மதகடிப்பட்டு கடைவீதி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனது மோட்டார் சைக்கிளை காணவில்லை என திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் பேரில் திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர். இந்நிலையில் திருபுவனை போலீசார் நேற்று கொத்தபுரிநத்தம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தபோது வேகமாக வந்த நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் சந்தேகம் அடைந்த போலீசார் அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சிவராந்தகம் கிராமத்தை சேர்ந்த தேவன் என்பதும் கடந்த ஜூலை மாதம் காணாமல் போன வெங்கடேசனின் மோட்டார் சைக்கிளை திருடியதும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தேவனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 12 பேரிடம் ரூபாய் 3.18 லட்சம் ஏமாற்றிய மோசடிக்காரர்களை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் இளைஞர் ஒருவரிடம் அவரது கிரெடிட் கார்டிற்கு 90,000 பரிசு விழுந்ததாக கூறி குறிப்பிட்ட சில தகவல்களை மர்ம நபர்கள் கேட்டனர். அதனை நம்பி தகவல்களை அனுப்பியவுடன் அவருடைய அக்கவுண்டிலிருந்து 9,999 ரூபாய் எடுக்கப்பட்டது. ஒரு நபரிடம் ஸ்கிராட்ச் கார்டில் 10,000 பரிசு விழுந்ததாக மர்ம நபர்கள் கூறினர். அதனை பெற 499 செலுத்தி அவர் ஏமாந்தார். அதேபோல இணைய வழியில் டாஸ்க் முடித்தால் அதிக பணம் தருவதாக மோசடிக்காரர்கள் தெரிவித்தனர். இதனை நம்பி 3 பேர் முறையே 59,000, 25,000, 3,500 ரூபாயை பறிகொடுத்தனர். பிரபல பைனான்ஸ் நிறுவனத்தில் குறைந்த வட்டிக்கு லோன் வாங்கி தருகிறோம் என 3 பேரிடம் 28,000, 6,000 மற்றும் 2,500 ரூபாயை மர்ம நபர்கள் ஏமாற்றினர். தனியார் வங்கியில் இருந்து அனுப்புவது போல இளைஞர் ஒருவருக்கு மர்ம நபர்கள் ஒரு லிங்கை அனுப்பினர். அதில் சில விவரங்களை பதிவிட சொன்னதை அடுத்து அவரும் நம்பி அதில் பதிவிட்டார். அதற்கு பிறகு அவருடைய வங்கிக் கணக்கில் இருந்து 23,000 ரூபாய் எடுக்கப்பட்டது.
பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்ததை தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்கால் அருகே தனியார் தங்கும் விடுதி அறையில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 8 இளைஞர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். காரைக்கால் அடுத்த நிரவி மெயின் ரோட்டில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் இளைஞர்கள் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக நிரவி காவல் நிலைய போலீசாருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து போலீசார் செய்த சோதனையில் ஒரே அறையில் 8 இளைஞர்கள் கஞ்சா போதையில் கஞ்சா விற்பனை செய்து வந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்களை பிடித்து சோதனை செய்தபோது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விற்பதற்காக கஞ்சா பொட்டலங்களை எடை பார்க்கும் கருவி மூலம் தயார் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர் விசாரணையில் காரைக்காலை சேர்ந்த கிருத்திக் ரோஷன், கிருஷ்ணகுமார், ஆதில், ரஃபிக், சாகுல் அகமது, ஹாரூன் இஸ்மாயில், அந்தோனி, ஷகில் ஆகியோர் என்பது தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களை சோதனை செய்ததில் 8 நபரிடம் பல்வேறு எடை கிராம்களை கொண்ட ரூபாய் 30,000 மதிப்பிலான பாலித்தீன் பைகளில் சுமார் 260 கிராம் கஞ்சா பொட்டலங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து 8 பேரையும் கைது செய்து கஞ்சா பொட்டலங்கள், 7 செல்போன்கள், 4 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள், கஞ்சா விற்பனைக்காக பயன்படுத்தப்பட்ட எடை பார்க்கும் கருவி மற்றும் ரூபாய் 7,500 பணம் பறிமுதல் செய்யப்பட்டு காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மகளை கைது செய்துள்ளதாக கூறி பெற்றோரிடம் ரூபாய் 75,000 மோசடி செய்த மோசடி கும்பல் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். காரைக்கால் நிரவியை சேர்ந்த ஐஸ்வர்யா என்பவரின் பெற்றோரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார். உங்கள் மகள் தற்கொலைக்கு முயன்றதால் அவரை கைது செய்து போலீஸ் ஸ்டேஷனில் வைத்துள்ளோம். அவரை விடுவிக்க பணம் அனுப்புமாறு கூறினர். இதை நம்பி அவரது பெற்றோர் 75,000 அனுப்பி ஏமாந்தனர். இதேபோல் சண்முகாபுரத்தை சேர்ந்த கணேசன் 1,62,000 அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் சண்முகாபுரத்தை சேர்ந்த கணேசன் 1,62,000 அனுப்பி ஏமாந்தார். இதேபோல் நெல்லித்தோப்பு சதீஷா 15,000, பாகூர் குகன்ராஜ் 20,050, அரியூர் சந்தானம் 25,000, தந்தை பெரியார் நகர் மூர்த்தி 2,850, கொம்பாக்கம் முருகன் 8,000 என மொத்தம் 7 பேர் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 3,07,906 எழுந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பல் குறித்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் பைக்கில் கணவருடன் சென்ற கர்ப்பிணி பெண்ணிடம் மர்ம நபர்கள் நகையை பறித்து செல்லும் வீடியோ என சமூக வலைதளங்களில் வைரலாகிய நிலையில் அது உண்மை இல்லை, விபத்து என போலீசார் விளக்கம் அளித்துள்ளனர். புதுச்சேரி 45 அடி ரோட்டில் உள்ள காமராஜர் நகர் தொகுதி MLA அலுவலகம் எதிரே இரவு நேரத்தில் கர்ப்பிணி பெண் ஒருவர் கணவருடன் பைக்கில் சென்று கொண்டிருந்தார். அவர்களை பின்தொடர்ந்து பைக்கில் வந்த 2 மர்ம நபர்கள் அப்பெண் கழுத்தில் அணிந்திருந்த செயினை அறுத்து கொண்டு வேகமாக தப்பி சென்றனர். அப்பொழுது கர்ப்பிணி பெண் கணவருடன் சாலையில் தடுமாறி விழும் வீடியோ என சமூக வலைதளங்களில் பரவியது. இந்த நிலையில் இந்த வீடியோ தொடர்பாக பெரிய கடை போலீசார் விசாரித்த நிலையில் அங்கு செயின் பறிப்பு நடைபெறவில்லை என்றும் அது ஒரு விபத்து என விளக்கம் அளித்துள்ளனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.